இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரி, இன்று ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை விட நீங்கள் பெரியவராக மாற முடியும், சிறியோர் பெரியவராக மாற முடியும். உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் கராரே, சாரஸ் என்று இருவரும் ஒரு நாள் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு பிச்சைக்காரர் ரோட்டில் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாராம். அவருடைய பிச்சை பாத்திரத்தில் யாரும் பிச்சை போடுவது போல தெரியவில்லை. இந்த உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் இருவரும் இந்த பிச்சைக்காரருக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று முடிவு செய்தார்கள். உடனடியாக இந்த பிச்சைக்காரருக்கு அருகாமையிலே இருந்து கொண்டு இந்த இசைக்கலைஞர்கள் இசைக்க ஆரம்பித்தார்கள். புகழ்பெற்ற இரண்டு இசைக்கலைஞர்கள் வாசிப்பதால் கூட்டம் அதிகமானது. உடனே அந்த இசைக்கலைஞர்கள் தாங்கள் அணிந்திருந்த தொப்பியை எடுத்து கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபரிடம் கொடுத்து அங்கு பணம் வசூலித்தார்கள். அந்த பணம் அத்தனையும் அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்துவிட்டு இசைக்கலைஞர்கள் சென்று விட்டார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை விட மிக சிறந்தவர் யாரும் இதுவரையில் பிறக்கவில்லை. ஆனால் விண்ணரசில் சிறியோராக இருக்கக்கூடிய நபரும் அப்படிப்பட்ட பெரிய நபர்களாக வாழ முடியும் என்றால் அது ஒரு மாபெரும் கொடை. சிறியோராகிய நீங்களும் விண்ணரசில் பெரியவராக வாழ முடியும், அமர முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் திருமுழுக்கு யோவானை பாராட்டியவர். சின்ன சிறியோர்களையும் அவர் பாராட்டுகிறார், வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பிறப்பால் வரக்கூடிய மேன்மை. ஒரு சில நபர்கள் இந்த இனத்தில் பிறந்து விட்டோம், இந்த குடும்ப சூழ்நிலையில் பிறந்து விட்டோம், அல்லது இப்படிப்பட்ட நிலையில் நாம் பிறந்து விட்டோம். அந்த பிறப்பின் அடிப்படையில் ஒரு சில நபருக்கு மேன்மையும் உயர்வும் கிடைக்கும். திருமுழுக்கு யோவானும் இதே போல பிறப்பால் மேன்மை அடைகின்றார். ஆனால் நற்செய்தியின் பொருட்டு மேன்மை அடையக்கூடிய நபர்கள் அன்பும் சமாதானமும் நீதியும் உண்மையும் சின்ன சிறியோருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர் என்று ஆண்டவர் கூறுகிறாரே, அப்படி பிரதிபலன் பாராமல் நாம் இந்த கிறிஸ்துவ மதிப்பீடுகளை நாம் செய்கின்ற போது சிறியவராய் இருக்கக்கூடிய நம்மையும் பெரியவராக ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா அண்மையில் வரப்போகின்றது. அதற்கு ஆயத்தமாக நாமும் சின்ன சின்ன காரியங்களில் நம்மால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்பதுதான். திருமுழுக்கு யோவான் பெரியவர், ஆனால் நாம் அவரை விட பெரியவராக முடியும். நாம் எடுக்கக்கூடிய சின்ன முயற்சி, சின்ன ஒரு தர்மம், சின்ன ஒரு உதவி, சின்ன ஒரு காரியம் அத்தனைக்கும் பேர்வலன் உண்டு என்பதை ஆண்டவர் ரத்தின சுருக்கமாக கூறுகிறார். ஆகையால் இந்த நாள் அருமையான இனிமையான நாளாக அமையட்டும். இந்த நாளில் நாம் என்ன ஒரு சின்ன ஒரு காரியம் செய்தாலும் அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நினைத்து பார்ப்போம். நம்மிடம் எத்தனையோ சேலைகள், பேண்ட்ஸு, ஷர்ட்ஸு அல்லது சுடிதார் அல்லது ஒரு சில பொருட்கள் இன்னமும் வீட்டில் அப்படியே கண்காட்சிக்காக வைத்திருக்கக்கூடும். ஒரு சில நபருடைய பீரோவை திறந்து பார்த்தால் தெரியும், 100க்கும் மேற்பட்ட சேலைகளை கூட வைத்திருக்கின்றார்கள். இன்னும் 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் அல்லது ஒரு சில ஆண்டுகள் பயன்படுத்தாத பொருட்கள் கூட நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடும். அவை அத்தனையும் பிறர் நலனுக்காக உதவி செய்வது நல்லது.
அல்லது தானமாக கொடுப்பது நல்லது. புதியதாக வாங்கி கொடுக்க என்னால் இயலவில்லை என்றாலும் நான் உபயோகப்படுத்திய ஒரு சேலையை, ஒரு பேண்ட்ஸை அல்லது ஒரு ஷர்ட்டை நான் எனக்கு தெரிந்த கஷ்டத்தில் ஏழை எளிய அல்லது வாங்க முடியாத சூழ்நிலை இருப்பவருக்கு நான் உதவி செய்வேன் என்ற உதவியையும் இந்த கிறிஸ்மஸ் விழாவின் போது என்னால் முடிந்த அளவுக்கு யாராவது ஒருவருக்கு ஒரு போனும் சில நாள் நான் வாங்கி கொடுப்பேன். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும் என்று தேவையை உணர்ந்து தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அருமையாக சொல்லப்படுகிறது அல்லவா, பிச்சை பாத்திரம் அறிந்து பிச்சை கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் நம் முன்னோர்கள். ஆகையால் யாருக்கு எது தேவையோ அதை நான் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், அவர்கள் சந்தோஷத்தில் நான் இடம்பெற வேண்டும். பிரியமான சகோதர சொல்லி, ஏங்க ஊரெல்லாம் பார்க்குறோம், நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்தாலே திருமுழுக்கு யோவானை விட நாம் பெரியவராக மாற முடியும். நேரமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், உடனிருப்பாக இருக்கலாம், அல்லது ஆறுதலான வார்த்தையாக இருக்கலாம், நம்பிக்கை ஊட்டக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அல்லது தோழமை கொள்ளக்கூடிய நபராக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன உதவிகள், பண உதவியோ அல்லது அருள் உதவியோ அல்லது உடன் இருக்கக்கூடிய அந்த வல்லமையும் போதும், அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். எத்தனையோ குடும்பங்களில் என்னோடு உடன் இருப்பதில்லை, என்னோடு பேச நேரமில்லை, அல்லது நான் மற்றவோடு பேசுவதில்லை, அலைகின்றேன், இரவு பகலாக அலைகின்றேன், சம்பாதித்து என்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் இந்த அலைவதில் நம்முடைய மகிழ்ச்சியை துளைத்து விடுகிறோம், நம்முடைய நிம்மதியை துளைத்து விடுகிறோம், நம்முடைய அன்பை மறந்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பிரியமான சகோதர சொல்லே, என்று தேவையுள்ளவர்களுக்கு நாம் கரிசனையோடு அக்கறையோடு இருக்கின்ற போது தேவன் நம்மை கண்டிப்பாக நிச்சயமாக உயர்த்துவார். பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளிலே திருமுழுக்கு யோவானுக்குனே அருமையான ஒரு சர்டிபிகேட் கொடுத்தீர். நல்லிடத்தை சான்றிதழை போல அவரிடம் மிக பெரியவர் யாரும் இல்லை என்று சொன்ன தேவனே, அப்பா எங்களுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் சின்ன சின்ன காரியங்களில் உமக்கேற்ற பிள்ளைகளாக உங்களுடைய மதிப்பீடுகளை அன்பும் பரிவும் இரக்கமும் உதவியும் மன்னிப்பும் அல்லது தேவையுள்ளவர்களுடைய தேவையை உணர்ந்து பார்த்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கரத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களால் இயன்றளவு இந்த கிறிஸ்மஸ் விழாவை இந்த முகத்தில், இந்த ஒரு சில கஷ்டத்தில் பிரச்சனையில் முகத்தில் அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களும் உன்னுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டு கொண்டாட வேண்டும். அதற்குரிய ஆசீர்வாதத்தை, அதற்குரிய மனதையும் கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பி இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களோடு உடனிருந்து தங்கி எங்களை வழிநடத்தும்படி இன்று நாங்கள் அக்கறையும் கரிசனை கொண்ட மகனாக மகளாக வாழ எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.